வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு பொருத்தமாக 2 வகையான சட்னியும் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியையும் 2 வகையான சட்னியையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 2 கப் பச்சரிசி, இது 400 கிராம் அளவு. இது ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி தான். 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த ரெண்டையும் ஒரு 4-5 தரம் நல்லா அலசிக்கலாம். நல்லா அலசிட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு கொஞ்சம் புளிப்பான தயிர், தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். 8 மணி நேரம் புளிக்க விட்டுருந்தோம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதும். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். தண்ணி பத்தலைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இது ஒரு 15-20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு 30 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளி, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, குறைஞ்ச தீயிலேயே மறுபடியும் ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்து பேன் சூட்லேயே பரட்டி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் வதக்கும் போதே நல்ல வாசனை வரும். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம், 1 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். தண்ணி சேர்க்க வேண்டாம், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாயும் சேர்த்து கலந்து விட்டு சட்னியை ஊற்றிடலாம். அருமையான சுவையில் தேங்காய் சட்னியும் ரொம்ப சுலபமான ஒரு கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். 20 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இதை ஒரு தரம் கலந்து விட்டு தோசை ஊற்றிக்கலாம். வழக்கம் போல தான் 1/4 கரண்டி மாவு ஊற்றி ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம். ஊத்தாப்பம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிதமான தீயிலேயே 1 நிமிஷம் வேகட்டும். ஒரு நிமிஷம் வெந்துருச்சு. இதை திருப்பி போடணுங்கிறது இல்லை, எடுத்துடலாம்.
அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த தயிர் தோசையும் 2 வகையான சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.